ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் செலக்டிங் யுவர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஃபார் டெஸ்ட் மேட்ச்? இது இன்னும் போக போக எப்படி ஆக போகுது சார்? நத்திங் டு பேனிக். நமக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு நம்ம எப்படின்னு ஃபைட் பண்ணி வந்துருவோம். ஆனால் டவுட்டே கிடையாது. இப்போ இந்த மேட்சை பத்தி மட்டும் நான் சொல்றேன். இது ரொம்ப கேவலம். ஏன்னா 2.5 நாள்ல மேட்ச் முடிக்கிறோம். ரஞ்சி டிராஃபி மாதிரி ஐநூறு வர இந்தியா ஆடுறது. டேர்னிங் விக்கெட்ல வந்து நம்ம இந்த மாதிரி கிரியேட் ஆனோம்னா, ஒருத்தர் சிராஜ் அவுட் ஆனதுலாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் கோச்சா இருந்தா கண்ணப்பண்ண திட்டுவோம். இது யாராவது பண்ணுவாங்களா? என்ன தூண்டில் போட்டு மீன் பிடிக்காரா? ஃபெவிக்விக்ல ஒருத்தன் வந்து ஃபெவிகால போட்டு மீன் பிடிப்பானு. அந்த மாதிரி பேட் நீட்டின் போறாரு ஃபர்ஸ்ட் பால். யூ பிளேயிங் ஃபார் த கண்ட்ரி பாஸ். ஸ்ட்ரெச் ஃபுல்லி. டோன்ட் டேக் யுவர் பேட்ஸ் இன் ஃப்ரண்ட். காலை ஃப்ரண்ட்ல எடுத்துன்னு போயிட்டு பேட்டை பின்னாடி எடுத்துன்னு வரணும்னு பேட்டிங் கோச் சொல்லுது இல்லையா? ஃபர்ஸ்ட் பேட்டை நீட்டாதீங்கன்னு. ஸோ கெஸ்ஸிங்லயே இருக்கும். எந்த பால் பிச் ஆயிட்டு உள்ள வரப்போகுது, எது ஸ்ட்ரெயிட்னா போகுது, எது வெளில போகுது. ரிஷப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே 2 4 அடிச்சுதான் வந்தார் பேட்டிங். எதுல ரிவர்ஸ் ஸ்வீப்ல வரும்போது 2 ரிவர்ஸ் ஸ்வீப் பாட்டு வந்து இங்க காடி அடிக்கிறார். என்ன ஆனோம் அப்படிலாம் ஆட முடியுமா? அந்த டேர்னிங் அவங்க பூ சுத்தினாங்க போலிங் போடுறாங்க.